Hello friends, welcome to Freshly in Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான பன்னீர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரெஸ்டாரன்ட்ல செய்யற மாதிரியே ஒரு பன்னீர் மசாலா எவ்வளவு சூப்பரா எம்மியா டேஸ்டா பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, இப்போ நம்ம வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் மசாலா பண்றதுக்கு நான் வந்து 200 grams பன்னீர் எடுத்துர்க்கேன். இப்போ இத நம்ம ஃப்ரை பண்ணனும். என்னென்ன சேர்த்து ஃப்ரை பண்றது அப்படிங்கறத பார்த்துக்கலாம். நான் இதுல ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கறேன். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துர்க்கேன். கலர் நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா கொஞ்சமா salt சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் சேர்த்துக்கறேன், ரொம்ப இல்ல. இப்போ இத சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அதாவது எல்லா பன்னீர்லயும் படுற மாதிரி இத வந்து ஃபர்ஸ்ட் நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்படி பாருங்க, ஒரு அளவுக்கு கோட் ஆச்சுன்னா ஓகே. பாருங்க, இந்த மாதிரி கோட் ஆகட்டும். கோட் ஆயிடுச்சு. இப்போ இத வந்து பட்டர் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இத வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ டைரக்ட்டா நம்ம அப்படியே வந்து panல பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். Friends, இங்க பாருங்க, நான் ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சிருக்கேன். இப்போ இதல நான் வந்து just ஒரு 1 cube வந்து நான் பட்டர் சேர்த்திருக்கேன். ஓகேங்களா? just கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 tablespoon பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆனதும் நம்ம வந்து இதல பன்னீர் cubes சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். Friends, இங்க பாருங்க, பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதல ஒவ்வொரு பன்னீர் cubes-ஆ நான் சேர்த்துக்கறேன். இத கொஞ்சமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி இத எடுத்துக்கலாம். சரிங்களா? Friends, இங்க பாருங்க, மசாலா நல்லா கோட் ஆகி அந்த பட்டர்ல நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப இது பண்ணிடாதீங்க. அந்த பன்னீர் இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பன்னீரோட சாஃப்ட்னஸ். சோ இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமேல்ட்டு இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேற ஒரு பவுலுக்கு. இப்போ again இதே panல நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கறேன். எதுக்கு அப்படினா நம்ம வந்து கொஞ்சமா நம்மளோட அந்த கேப்சிகம் இருக்கு இல்லையா, அத வந்து ஃப்ரை பண்றதுக்காக நான் சேர்த்துக்கறேன். இப்போ கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு இங்க பாருங்க, நான் ஒரே ஒரு சின்ன கொடமிளகாய் வந்து இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அத வந்து இதல சேர்த்துக்கறேன். நீங்க ரொம்ப சாட்டே பண்ண வேணாம். அதோட கொஞ்சம் அந்த ஒரு வாசம் வந்து லைட்டா வரும். அது ஃப்ரை ஆகுற வாசம். அது வரைக்கும் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. Friends, இங்க பாருங்க, இப்போ வந்து கேப்சிகம் நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இப்போ இதையும் நான் வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இப்போ நம்ம வந்து கிரேவி எப்படி பண்றதுங்கறத பாத்துறலாம். Friends, இங்க பாருங்க, மசாலா பண்றதுக்கு நான் கடாய் வச்சு அத நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கறேன். மோஸ்ட்லி பன்னீர் டிஷஸ் எல்லாம் நீங்க பட்டர்லயே ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது வெண்ணெயிலேயே ட்ரை பண்ணுங்க. அவ்ளோ சூப்பரா வரும். இப்போ வந்து இந்த பட்டர் வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆயிட்டோம். மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளா சேர்த்துக்கலாம். Friends, இங்க பாருங்க, பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதல வந்து நான் ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கறேன். அதுக்கு அடுத்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கறேன். இப்போ சீரகம் நல்லா பொரியட்டும். Friends, இங்க பாருங்க, சீரகம் பொரிஞ்சிருச்சு, பிரிஞ்சி இலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதல நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துர்க்கேன். அத சேர்த்துக்கறேன் நானு. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பட்டர்ல சாட்டே பண்ணி விட்டுட்டு வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துச்சு அப்படினா சோ வெங்காயம் பிரவுன் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். Friends, இங்க பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா பிரவுன் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துர்க்கேன். அத சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தோட நல்லா பெரட்டி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் மட்டும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிக்கிட்டோம்னா போதும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதல நான் மசாலாவை சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1 ஸ்பூன் தனியா தூள்,
ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வந்து அந்த பச்சை வாசம் போகட்டும் இதுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மசாலா எப்படி ஒன்று சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நான் ஒரு 2 தக்காளியை ஜூஸாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகேங்களா? மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தக்காளிக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பன்னீர் பெரட்டுறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம ஒரு லிட் போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் வாசம் சூப்பராக இருக்குது. நம்ம போட்டிருந்த பட்டரெல்லாம் வெளில வந்திருக்கு பாருங்கள். அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாவோடு சேர்ந்து. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா நல்லா ஒரு தயிர், புளிக்காத தயிர். இங்கே பாருங்கள் நல்லா விஸ்கு வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்படி க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கணும் தயிர். ஓகேங்களா? அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அந்த தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். நல்லா விஸ்க் வச்சு கட்டியே இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் தயிர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த டிஷ்க்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம லைட்டாக கொதிக்க விடுவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கரெக்டாக 6 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள் கிரேவி வந்து நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் இருக்கு இல்லையா? அந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த கேப்சிகமையும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். குடமிளகா உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வெட்டலாம். பட் எனக்கு பன்னீரோட கேப்சிகம் சேர்த்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி பன்னீர் டிஷ்ஷஸில் நான் கேப்சிகம் சேர்த்துப்பேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபைனலாக இதில் வந்து நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்க போகிறேன். கஸ்தூரி மேத்தினா தெரியும் இல்லையா? வெந்தய கீரை வந்து காய வச்சு எடுத்துருக்கிறது தான். அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது ஒரு ஃபைனல் ஸ்டெப்பு. ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் கொஞ்சோண்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கசக்கி மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஜஸ்ட் ஒரு லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. ஃப்ளேமை வந்து நான் ஃபுல்லாக லோ பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பன்னீர் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கரெக்டாக 2 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். பாருங்கள் நம்ம போட்ட பட்டர் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி பன்னீரை வந்து ரொம்ப பாயில் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதே மாதிரி தான் கேப்சிகமும் நம்ம ஆல்ரெடி சாட்டே பண்ணிட்டோம். இந்த ஹீட்டில் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க இது சப்பாத்தி கூட நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டோம், பன்னீர் மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். பாருங்கள் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி ரெசிபி என்னால் போட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். பாருங்கள் பன்னீரும் சாஃப்டாக இருக்குது. ஸோ சாப்பிட்டுக்கலாம். பச்சை வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுத்துக்கோங்க. உண்மையாலுமே சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஸ்டைல் அதே டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, நான், புலாவுக்கெல்லாம் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.